எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2025 வந்த நியூரம்பெர்க்ன்ற படம். இது நாசி அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட்ன்ற புஸ்தகம் தழுவி எடுக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிவில் 1945 நிறைய ஜெர்மன் லீடர்ஸ் உயிரோடு இருந்தவங்கலாம் சரண்டர் ஆனாங்க. அது மாதிரி ஒருத்தர் தான் ஹெர்மன் கோரிங். ஹெர்மன் கோரிங் வந்து ரொம்ப க்ளோஸ் எய்டு இவருக்கு, ஹிட்லருக்கு. ஓகே, மிகப்பெரிய தலைவர். ஸோ இவங்களெல்லாம் சிறையில் அடைச்சிருக்கும் போது சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுனால ட்ரையல் வரைக்கும் எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுனால ட்ரையல் அசஸ்மெண்ட் பண்ணணுன்றதுக்கோசரம் அமெரிக்காவிலேருந்து டக்ளஸ் கெல்லின்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை கொண்டு வர்றாரு. டக்ளஸ் கெல்லி பண்ணியிருக்கார் ராமே மாலிக். அவர் வந்து என்ன நினச்சி வர்றாருன்னா, மிகப்பெரிய கொலகாரர்கள் மான்ஸ்டர்ஸை மீட் பண்ண போகிறோன்னு வர்றாரு. ஆனால் இங்கே வந்த உடனே ஹெர்மன் கோரிங், ரசல் க்ரோ, அற்புதமான ஆக்டிங். ஓகே, அவரோட இன்டெலிஜென்ஸ் அந்த அந்த இதை பார்க்கும்போது இவங்களுக்கு அறியாமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது. ஓகே, லைக் பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகுது. அது வந்து டக்ளஸ் கெல்லிக்கு நிறைய சேலஞ்சஸ் கொடுக்குது. ஓகே, அதே சமயத்தில் ஹெர்மன் கோரிங்கோட ட்ரூ நேச்சர் என்ன என்றதையும் அவரால் புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் எப்படி கடைசியில் ஹெல்ப் ஆகுது, யார் என்ன ஆகிறாங்கன்றது தான் கதை. ஜேம்ஸ் வேண்டர்பெல்ட் டைரக்ஷன். ஓகே, இந்த படம் வந்து மியூசிக், கேமரா அதெல்லாம் விடுங்க. ஓகே, அதெல்லாம் வந்து மிக்சட் எடிட்டிங், ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். பட் எது ரொம்ப 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 முக்கியம்னா இந்த படத்துக்கு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு நிறைய டைலாக் உள்ள படம். நீங்கள் ஆக்ஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க முடியும். டைலாக்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். தட்டு ரசல் க்ரோ வந்து ஒவ்வொரு வாட்டியும் டக்ளஸ் கெல்லி இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் த வே ரசல் க்ரோ லைக் ஹெர்மன் கோரிங் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். லைக் ஒரு வசனம், லாட் ஆஃப் பீப்புள் கேன் பி அன் ஆலி பட் ஹவு மெனி வில் பி ஆன் மை சைடு. அது வந்து அந்த டைலாக் டெலிவரி பண்ணும்போதே அமேசிங்காக இருக்கும். நல்ல படம், ப்ரைமில் இருக்குது. தயவு செஞ்சு விடாமல் பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீராம் விலாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.